ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 பிரகாரம் வேலிட் கான்ட்ராக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆஃபர், அக்செப்டன்ஸ் அண்ட் தென் கான்ட்ராக்டை பற்றி பார்த்துருந்தோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டீட்டெயில்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கான வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வேலிட் கான்ட்ராக்ட்னா என்னன்றதை இன்றைக்கி பார்ப்போம். அதாவது செக்ஷன் 10 பிரகாரம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் நான் லாஸ்ட்டு 2 வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். ஒரு அக்ரிமெண்ட் உருவாகணும்னா கண்டிப்பாக ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஒரு கம்பெனி நீங்கள் ஓன் பண்ணியிருக்கீங்க, வேறு ஒரு மேனுஃபேக்சர்கிட்டேருந்து ஒரு பொருளை நீங்கள் ஒரு செல்லர் வச்சுக்கோங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க. ஸோ செல்லர் கண்டிப்பாக மேனுஃபேக்சர்கிட்டேருந்து ஒரு ஆஃபர் வாங்கியிருப்பாங்க, இவங்க அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க இது ரெண்டும் நடந்த பிறகு தான் ஒரு அக்ரிமெண்ட் 2 பேரும் போட்டுப்பீங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில். இப்போ தான் ஒரு கான்ட்ராக்டே உருவாகுது. ஸோ ஆக்ட் செக்ஷன் 10 பிரகாரம் ஒரு கான்ட்ராக்ட் இப்போ தான் உருவாகுது. அதுதான் வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் கான்ட்ராக்டில் என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் கன்சிட்ரேஷன், பணம். ஒரு கன்சிட்ரேஷனே இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் உருவாகாது. கண்டிப்பாக 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயும் எவ்வளோக்காக இந்த பொருள் விற்கப்படுறது, எவ்வளோக்காக அது வாங்குறீங்க அப்படின்றத, இதோட மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் செல்லிங் காஸ்ட் இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் இருக்காது. ஸோ அதனால் கன்சிட்ரேஷன் இஸ் மஸ்ட். அதுக்கப்புறம் ஃப்ரீ அண்ட் வாலண்ட்ரி, ஃப்ரீ கன்சர்னாக இருந்து ஒரு கான்ட்ராக்ட் உருவாயிருக்கணும். அப்புறம் அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் எல்லாமே லாஃபுல்லாக இருக்கணும். என்னோடய கான்ட்ராக்டில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 12 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அதில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே இருந்தால் தான் ஒரு கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த கான்ட்ராக்டிலோட டாப்பிக்கே. வேலிட் கான்ட்ராக்ட்னா அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கணும். எக்ஸாம்பிள் திரும்பியும் சொல்கிறேன், நான் மினிமம் 2 பர்சன் இருக்கணும், ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும், ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கணும், கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் இருக்கணும், ஃப்ரீ கன்சர்ன், லாஃபுல் கன்சிடரேஷன், லீகல் ரிலேஷன்ஷிப், லீகல் அப்ஜெக்ட், அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், லாஃபுல் அக்ரிமெண்ட். இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு அக்ரிமெண்ட் வேலிட் ஆகுது. அதுக்கப்புறம் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லீகலி என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் கோர்ட்டில். இது எதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் தரப்பில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ஸோ நீங்கள் அக்ரிமெண்ட் உருவாகும் போது கண்டிப்பாக ஒரு லீகல் கன்சல்டன்ட் கிட்ட ஒப்பீனியன் வாங்கி அதுக்கான டீட்டெயில்ஸான எல்லா வெரிஃபிகேஷனும் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்கள். இதில் 2 விஷயம் இருக்குது. எந்த அக்ரிமெண்ட் கரெக்ட், அதாவது வாய்ட் அண்ட் வாய்டபிள் சொல்லுவாங்க. அதாவது என்ஃபோர்ஸபிள் ஆகணும். அன்என்ஃபோர்ஸபிள் பார்த்தீங்கன்னா அது வாய்டுனா அந்த கான்ட்ராக்ட் தவறு இருக்குது, செல்லாது. நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸில் பை மிஸ்டேக்காக அந்த கான்ட்ராக்ட் தப்பாக ஜென்ரேட் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லீகலாக என்ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய கொஷின் ஆஃப் லா வரும், நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இதனால் உங்கள் தரப்பில் நீங்கள் வாதம் பண்ணும்போது நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு கான்ட்ராக்டை உருவாக்கும் போது ரொம்ப ப்ராப்பராக இது எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இருக்கிற மாதிரி பார்த்து தான் ஒரு கான்ட்ராக்டை உருவாகணும். எப்போயுமே ஒரு கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்கணும், வாய்ட் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அத்தனை கண்டிஷனும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒரு சில ரூல்ஸ் நம்ம டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா, கான்ட்ராக்சுவல் டாக்குமெண்ட், எந்த ஒரு டாக்குமெண்ட் உருவாக்குனாலும் நான் சொல்கிற மாதிரி இந்த வேலிட் கான்ட்ராக்ட், கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட், 2 பேரோட அக்ரிமெண்ட், ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ், இது எல்லாமே இருக்கணும். அண்ட் தென் மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாது. ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு கான்ட்ராக்டில் இருக்க நேம்ஸ் எதாவது உருவாக்கியிருந்தால் கண்டிப்பாக அது செல்லாது. அதுக்கான தண்டனையும் உண்டு. யார் அந்த வேலையை செஞ்சாங்களோ தென் ஆப்போசிட் கம்பெனிக்கு அதுக்கான காம்பன்சேஷனும் அவங்களுக்கு ஏற்பட்ட லாஸுக்கு உங்கள்கிட்டருந்து வாங்கப்படும். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் என்னோடய லாஸ்ட் வீடியோ லா ஆஃப் டாட்லையும் கொடுத்துருப்பேன். அதுக்கான கேஸ் டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன். ஸோ மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருந்தால் அது கிரிமினல் அஃபென்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நோட்டீஸ், 2 சைட்லேயுமே நீங்கள் ப்ராப்பரான நோட்டீஸ் கொடுத்து அக்செப்டன்ஸ், ஆஃபர் அண்ட் தென் அக்ரிமெண்ட், கான்ட்ராக்டை உருவாக்கியிருக்கணும். ஸோ ரீசனபிள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கணும். கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணியிருக்கூடாது. அதில் இருக்க SLA டைமிங், எப்போ மேனுஃபேக்சர் அண்ட் தென் செல்லிங் சேரணும் அப்படின்ற டைமோட அந்த ஒர்க் நடந்திருக்கணும் வித் ப்ராப்பர் ரீசனபிள் எஸ்கியூஸோட. அப்புறம் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன்,
நீங்கள் கவர்மெண்ட் சைடு அண்ட் தென் வந்து என்னென்ன பாலிசி லைசன்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமே ப்ராப்பராக இருந்து ஸ்டாண்டர்டான ஒரு பிஸ்னஸ் வந்து அங்கே ரன் ஆகணும். ஸோ இது எல்லாம் இருக்கிறது தான் ஒரு வேலிட் கான்ட்ராக்ட். நீங்கள் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் அதாவது ஒரு சின்ன கான்ட்ராக்ட்னா ஓகே, ஒரு பெரிய லெவல் கான்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. லீகல் கன்சல்டன்ட் கிட்ட அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி அது ஆஸ் பர் த என்ஃபோர்ஸபிள் டு லா அந்த லெவலுக்கு எல்லா கண்டிஷனும் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் எந்த ஒரு கான்ட்ராக்டுக்கும் சைன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.